ஒரு நாட்டு தவறாதபடிக்கு அரண்மனையில் இருந்த உன் தேவி, உங்க பொண்டாட்டி, உங்க வீட்டுக்காரி, உங்க மனைவி, உங்க ஒய்ஃபு, உங்க லவர் வந்து பாக்குறியா? பாக்குறியா? இதை போட்டு கேக்குறியா? பார்க்கலாம். மரியாதை மன்னர் வந்து விட்டார். உன்னை கூப்பிடுறாரு. போ ஆம்பியர்கிட்ட போற. ஆம்பியர்கிட்ட போ. அல்லது சுவாமி ஓம் நாதாவே சரணம். பாதாரவிந்த கமலங்களுக்கு தேவியாகிய காமவல்லி நான் மல்லிகை முல்லை என்று சொல்லக்கூடிய அநேக மலர்களை கொண்டு வந்து உங்களது பாதாரவிந்த கமலங்கள் வைத்து அநேக கோடி வந்தனம் அடியே போண்டாட்டி போடி அழைத்த செய்தி என்னவென்று கூறுங்கள் சுவாமி. நாங்களோ கைலாயம் சென்று பரமதவம் செய்து பெற்று விட்டோம். நீ பகர வேண்டாம். ஓ நாரா பகர வேண்டாம். பகர வேண்டாம் என்று பகருதே என் நாளி. நீங்கள் மட்டும் சென்று ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்து வரம் பெற்றுள்ளேன் என்று சொல்வீர்களே. நம் நாட்டு நகர மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நாங்கள் இருக்கிறோம், உங்கள் மனைவி தம்பி மனைவி அக்கா இருக்கிறார்கள். அவர்களுக்கு யாருக்கும் வரம் வாங்காமல் எனக்கு மட்டும் நான் சாகா வரம் வாங்கிவிட்டேன் என்று கொஞ்சம் தைரியமாக உரைக்கிறாயே, இது நியாயமா சுவாமி? இருக்கும்போது என்ன கவலைப்பட போட்டி உயிர் வேகாத உடல் அப்படி வாங்கி வந்திருக்கிறோம்.
பெருமையை சொன்னா என் பெருமை சொன்னா உனக்கு மட்டும் சாவார வர இன்னாடி உனக்கு குறை முன்னாடி வர ஆள் உனக்கு எல்லாரும் அடி ஒண்ணு அழகே சுவாமி சொல்லப்படே நகரமே வந்தால் என்ன நகரமே வந்தால் என்ன நாட்டிலே நின்றால் நீங்கள் வாங்கி வந்த வரம் நாட்டுக்கு என்ன இருக்கு? நம் நாட்டிற்கு என்ன பலன்? எனக்கு என்ன பலன்? மேல போட செட்டிக்குதா? தம்பிக்கு என்ன பலன்? போட மாடிக்குதா? தம்பி மனைவிக்கு என்ன பலன்? அது மட்டுமா பட்டணத்தில் பவானி பட்டணத்தில் பவானி ஓ நாதா பட்டணத்தில் பவானி பட்டணத்தில் பவானி இந்த பட்டணத்தில் வாயறதுக்கு நமக்கு ரதம் உண்டா ஒரு ரதம் உண்டா ஒரு தேர் உண்டா ஒரு ஆடை ஆடை ஆபரணம் உண்டா ஆம்பளை சொல்லு ஆம்பளை ஒரு ஆடை ஆபரணம் உண்டா நமக்கு என்ன உண்டு இதுல ஒண்ணும் இல்லாமல் ஒரு நீங்க ரதத்துல போலாம் நீங்க ரதத்துல போலாம் காலாலே நடந்து போவாரா அவருக்கு ஒரு ரதம் இருக்குதா அவருக்கு ஒரு ரதம் ஒரு புரியுது இருக்குதா இருக்குதா எதுவுமே இல்லாம நம் நாட்டு மக்களுக்கு நம் நாட்டு மக்களுக்கு தேவையான பொன் பொன் பொருள் பொருள் பூசணம் பூசணம். இதெல்லாம் இருக்குதா? உனக்கு வந்து சாகாத வர. எதுவுமே இல்லாம நீங்க போயிட்டு சாகாவரம் இல்ல, வாங்கிட்டு எனக்கு யாராவது சாகாவரம் வாங்கிட்டேன் சாகாவரம் வாங்கிட்டேன் என்று கூறினால் என்ன நீ அர்த்தம் கட்டின சுவாமி? தாலிக்கு வேற தாலி என போட்டுக்கிறதுக்கு ஒண்ணுக்குதான் ஒரு 2 பவுன் 3 பவுன் போட்டு ஒண்ணு கூட இல்ல இதெல்லாம் எனக்கு இதான் என் இடுப்புல கட்ட ஒட்டியானங்கதா எனக்கு அரை முடிக்குதா போட்டு அப்படி அது அப்புறம் அடே காவலா என் தேவி சொல்வதை பார்த்தால் நம் நாட்டுக்கு தேவையான பொன் பொருள் பூசணம் இது எல்லாம் தேவர்கள் இடத்துல இருக்கிறது தன் ததியாகிய தேவர்கள் இடத்திலே இருக்கக்கூடிய பொன் பொருள் எல்லாம் அபகரித்து தேவர்களை எல்லாம் சிறைப்பிடித்து நமக்கு அடிமையாக்க வேண்டும். நாமதான் கடவுள், நாமதான் தெய்வம். அடே தம்பி தேவரிடத்தில் சென்று இருக்கக்கூடிய தேவேந்திரத்தில் இருக்கக்கூடிய காலவாத்தியம் 40 வருஷம் ஐராவதம் சங்கநிதி மதுமநிதி 32 படி சிம்மாதனம் அவன் வெள்ளையான அவன் பொண்டாட்டி இந்திராணி அனைத்தும் அது மட்டும் இல்ல சென்று எவனிடத்திலே அண்ணனிடத்தில் இருக்கக்கூடிய திரிசூலம் பாசக்கையர் காலவாத்தியம் இதையெல்லாம் கைப்பற்ற வேண்டும். தேவர் மூவர் சித்தர் புத்தர் எட்டுத்திக்கு பாலர் சிறப்பிடிக்க வேண்டும். ஒருவரை விடக்கூடாது. அடைத்து கைப்பற்றி என் நிலத்தில் கொண்டு வா. அப்படியே வருகிறேன் சொல்படியே மிச்சர் இதோ அதை பார்க்கணும். அண்ணனின் வார்த்தை பிரகாரம்
ஆமா தேவலாகம் செல்ல வேண்டும். ஆமா. நாம் வாங்கிய வரம் மெய்யா பொய்யா ஆமா. என்று சோதித்து நம்ம பார்க்க வாங்கிய வேண்டும். வரோம் மெய்யா பியான்னு சோதிக்க ஏய் பொய்யா சோதிக்குதுங்க போலாமா?